श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் எழுதிய ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரி. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவனே, மயூரேஸ்வரா, எல்லாவற்றுக்கும் சாட்சியாக விளங்குபவனே, கௌரியின் மகனே, ஓ எண்ணங்களுக்கு எட்டாதவனே, பெருத்த வைரனே, ஸ்ரீ கணபதி என்னை காப்பாற்று. நீ எல்லா கணங்களுக்கும் முதல்வனும் தலைவனும் ஆவாய். எனவே உன்னை கணேசன் என்பர். எல்லா சாஸ்திரங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் நீ. ஓ சாரதா, வாக்கின் தெய்வமே, நீ ஒளிவடிவாக பிறக்கும் பதங்களின் தலைவி. உன்னுடைய இருப்பினால்தான் உலகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன. நீ எழுத்தாளர்களின் தேவதை. நீ எப்போதும் தேசத்தின் அணிகலனாக விளங்குகின்றாய். உனது எல்லையற்ற சக்தி எல்லாவற்றிலும் விளங்குகிறது. ஓ ஜெகதாம்பா, உன்னை வணங்குகின்றேன். ஓ பூர்ண பிரம்மா, மகான்களுக்கும் பிரியமானவனே, குணங்களோடு கூடிய உருவம் எடுத்தவனே, பண்டரி ராயா, கருணை கடலே, எல்லையற்ற கருணை உடையவனே, ஓ பாண்டுரங்கா, ஓ நரகரி. நீ எல்லாவற்றின் சூத்திரதாரி. நீ ஜெகமெங்கும் வியாபித்துள்ளாய். எல்லா சாஸ்திரங்களும் உன்னுடைய உண்மையான உருவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றன. வெறும் புத்தகறிவு மட்டுமே பெற்றவர்களுக்கு நீ காணப்படுவதில்லை. ஓ சக்கரபாணி, அத்தகைய அறிவிலிகள் அனைவரும் வெறும் வாத பிரதிவாதங்களிலேயே உழல்கிறார்கள். மகான்கள் மட்டுமே உன்னை அறிகின்றார்கள். மற்றவர்கள் மயங்கியவர்களாக உள்ளார்கள். உனக்கு பக்தியோடு கூடிய எனது சாஷ்டாங்க நமஸ்காரத்தை சமர்ப்பிக்கின்றேன். ஓ ஐந்து முகங்களுடையவனே, சங்கரா, மனித மண்டை ஓடுகளாலான மாலை அணிந்தவனே, நீல நிறமுடைய கழுத்தனே, திகம்பரா, ஓம்கார ரூபா, பசுபதிநாதா, எவருடைய உதடுகளில் உனது நாமம் விளங்குகின்றதோ அவர்களது துன்பங்கள் உடனடியாக விலகிவிடும். ஓ புனிதமானவரே, உன் நாமத்தின் மகிமை அத்தகையது. உனது பாதங்களை வணங்கி நான் இந்த துதியை சொல்ல முற்படுகின்றேன். நீலகண்டா, இதற்கு உனது முழுமையான உதவியை எல்லா விதத்திலும் எனக்கு அளிப்பாயாக. இப்போது அத்திரி மகரிஷியின் குமாரரான தத்தரையும், லக்ஷ்மி தேவியின் குலதெய்வமான விஷ்ணுவையும், ஸ்ரீ துக்காராம் முதலான எல்லா மகான்களையும், பின்னர் பக்தர்கள் ஒவ்வொருவரையும் வணங்குகின்றேன். சாய்நாதா, உமக்கு வெற்றி உண்டாக. பாவிகளை உய்விப்பவரே, அருள் நிறைந்தவரே, இப்போது உன் பாதங்களில் எனது சிரத்தை வைக்கின்றேன். எனக்கு பயமற்ற நிலையை அளிப்பாயாக. நீ பூரணமான பிரம்மஸ்வரூபம், சுகங்களின் இருப்பிடம், மனிதர்களில் சிறந்தவனே, நீயே விஷ்ணு. எவருடைய பாதி உடலாக உமா இருக்கின்றாளோ அந்த காமனை எரித்த சிவனும் நீயே. நீ மனித உருவெடுத்த பரமேஸ்வரன். நீ ஞானவானத்தின் கதிரவன். நீ கருணை கடல். நீ பிறப்பிறப்பாகிய பிணிக்கு மருந்து. நீ ஏழை எளியவர்களின் சிந்தாமணி. நீ உனது பக்தர்களை தூய்மைப்படுத்தும் கங்கா நதி. சம்சாரக் கடலில் மூழ்குபவர்களுக்கு நீ ஓடம், அஞ்சுபவர்களுக்கோ புகலிடம் நீ. இந்த பிரபஞ்சத்தின் மூல காரணமாக எந்த பரிசுத்தமான சைத்தன்யம் விளங்குகிறதோ, ஓ கருணை கடலே, அது நீயே. இந்த பிரபஞ்சம் உனது ஒரு விளை